முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைகளாக இன்றைக்கு வகை மாற்றம். 16,10,948 முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் 52,29,820 பேர் பயனடைந்துள்ளனர். அதே மாதிரி குடும்ப அட்டை தொலைஞ்சு விட்டா நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் மாநகராட்சியில் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் செல்லுவோம். காலம் விரயமாகும், பண விரயமாகும். ஏன்னா அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த அட்டை வந்துச்சான்னு பார்ப்பதற்கு 2 முறை 3 முறை பேருந்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை. அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற விதத்தில் கால விரையும் பண விரயத்தையும் குறைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக 50 ரூபாய் செலுத்தினா அந்த நகல் அட்டை தபால் துறையின் மூலமாகவே வீடு தேடி வருகின்ற திட்டத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் 5/4/2023 அன்று சென்னையிலே தொடங்கி வைத்தார்கள். இதன் மூலமாக இன்றைக்கு 9,44,452 பேர் அஞ்சல் வழியில் நகல் அட்டையை பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நியாய விலைக் கடைகள் கலகாட்சி பொறுப்பேற்றிலிருந்து 837 புதிய முழு நேர கடைகள், 1736 பகுதி நேர கடைகள், ஆக மொத்தம் 2573 கடைகள் திறக்கப்பட்டன. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் திறக்கப்பட்ட கடைகள் முழு நேர கடைகள் 159. 4 ஆண்டு ஆட்சியிலே நாங்கள் திறக்கப்பட்ட கடைகள் 837. பகுதி நேர கடைகள் அவருடைய ஆட்சி காலத்திலே 2377. திமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டது 1736. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர்கள் 2536. திமுக ஆட்சியிலே 2573. இன்னும் 47 மாசம் தான் ஆகுது. இன்னும் 4 ஆண்டு கூட நிறைவேறல. இன்னும் 13 மாசம் எங்களுக்கு இருக்குது. அவரை விட 37 கடைகள் கூடுதலாக நாங்கள் 4 ஆண்டு காலத்திலே திறந்திருக்கோம் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு அருகிலே பொருளை பெற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு தொடர்ந்து புதிய பகுதி நேர கடைகள் திறக்கப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினத்தில் சொல்லியிருக்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வழங்கல் அலுவலகத்திலே கோரிக்கை வையுங்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவரை அனுமதி கொடுக்கலாம். முடியாத சூழ்நிலையை எங்களுக்கு அனுப்பினால் எங்களது தமிழ்நாடு நுகர்வோர் கமிஷனர் இடத்திலும் அதே அவரை பரிந்துரை செய்து எங்கள் செக்ரட்டரி நான் கையெழுத்து போட்டு அந்த முழு நேர கடைகள் பகுதி நேர கடைகள் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அரசை பொறுத்தளவிலே மக்களுடைய நலன்தான் முக்கியம். முதலமைச்சரே சொல்லியிருக்கார், எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அமுதம் அங்காடிகள் 19 அமுதம் மக்கள் அங்காடிகளும் 61 அமுதம் அங்காடிகளும் தற்போது செயல்பட்டு வருகின்றன. இவற்றை படிப்படியாக நவீனமாக்கவும் புதிய அமுதம் மக்கள் அங்காடியை தேவைப்படும் இடங்களில் திறக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக அண்ணா நகர் மற்றும் கோபாலபுரம் அமுத அங்காடிகள் நவீனமயமாக்கப்பட்டன. கோபாலபுரம் அமுத அங்காடியை மாண்புமிகு துணை முதலமைச்சர்களே வந்து திறந்து வைத்தார்கள். அண்ணா நகர் அமுத அங்காடியை நானும் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் MK மோகன் அவர்களும் திறந்து வைத்தோம். அதனுடைய பொருள் தரம் சரியான விலை உங்களின் தேர்வு என்ற அடிப்படையிலே அந்த அங்காடியில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கினால் மாதம் 1000 முதல் 1500 ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்களே சொல்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் மத்தியிலே அமுதம் அங்காடி மீது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட சேவையின் தரம் அதிகரித்ததால் அந்த 2 அமுதம் அங்காடியில் கடந்த காலத்தில் விற்பனையானதை விட 10 மடங்கு விற்பனை இன்றைக்கு அதிகரித்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் நடத்தும் நியாய விலைக் கடைகளையும் நவீனப்படுத்த திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 100 கடைகளை தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. நேற்றைக்கு கூட இந்த மாமன்றத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அனுமதியுடன் சென்னையில் 6 அமுதம் அங்காடியில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டிலும், அதே மாதிரி வண்டலூர் கீரப்பாக்கத்திலே 11 மதிப்பீட்டில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கவும் அறிவித்த மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த நியாய விலைக் கடை தமிழ்நாட்டில் மக்களுக்கு மிக நெருக்கமாக பணியாற்றும் நியாய விலைக் கடை விற்பனையாளர்களையும் கட்டுநர்களையும் ஊக்குவிக்க மாநில அளவில் 6 பேருக்கும் மாவட்ட அளவில் 6 பேருக்கும் ரொக்கப்பணமும் பாராட்டு சான்றுகளும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. அத்தாட்சி பிரதிகள் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் என்னால் ரேஷன் கடைக்கு வர முடியாது, என் சார்பாக யாருக்காவது அந்த பொருளை கொடுங்கள் என்று பரிந்துரை செய்தால் வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ சென்னை மாநகராட்சி துணை ஆட்சியத்திலே பரிந்துரை செய்தால் ரேஷன் கடையிலே அந்த விண்ணப்பம் இருக்கு, வாங்கி கொடுத்து பரிந்துரை செய்தால் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அந்த வட்ட வழங்கல் அலுவலர் துணை ஆட்சியர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு அந்த பொருட்களை யார் முடியாது என்று சொல்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள்
அதற்கு பதிலாக யாரை பரிந்துரை செய்தார்களோ அவர்கள் மூலமாக இன்றைக்கு பொருள் வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறது. இதுவரை 2,44,767 பேர் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நாடு ஒரு குடும்ப அட்டை, ஒரே நாடு ஒரு குடும்ப அட்டை என்ற திட்டத்தின் கீழ் வெளிமாநிலங்களிலிருந்து இங்கே வந்து பணிபுரியும் 5,781 பேர் பயன்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிற்குள்ளேயே 4,62,32,32,450 பேர் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சென்ற 2023 ஆண்டு ஐக்கிய நாடு சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது. அந்த சமயத்திலே மாண்பு முதலமைச்சர்கள் நீலகிரி தருமபுரி மாவட்டத்திலே அரிசிக்கு பதிலாக 2 கிலோவுக்கு கேழ்வரகு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து 2023 ஆண்டு அதை நாங்கள் நீலகிரியிலும் அதே மாதிரி தருமபுரியிலும் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம். மே மாதம் தொடங்கி வைத்தோம். இதற்காக ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ராகி கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் ராகி விவசாயம் கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாய் 90 காசுக்கு விலையில் நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால் விவசாயிகள் மத்தியிலே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டிலே 3,975 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு 2066 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,85,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. வழித்தட மேலாண்மைக்கு ஒன்றிய அரசின் பரிசு. இந்திய உணவுக் கழக கிடங்கிலிருந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக கிடங்குகளுக்கும் அங்கிருந்து நியாய விலைக் கடைகளுக்கும் உணவுப் பொருட்களை விரைந்து எடுத்துச் செல்லவும் போக்குவரத்து செலவினை குறைப்பதற்கும் வழித்தட மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதற்கட்டமாக 1,871 நியாய விலைக் கடைகளுக்கு இதை வெற்றிகரமாக செயல்படுத்தியதால் 26,54,425 ரூபாய் மீதமானது. இதற்காக ஒன்றிய அரசு அன்னசக்கரா நிகழ்வில் தமிழ்நாட்டுக்கு பாராட்டு கேடயம் வழங்கியது. வழித்தட மேலாண்மை அனைத்து கடைகளுக்கும் விரிவுபடுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டுள்ளது. பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் முகாம் அவர் சொன்னார். நாங்க எங்க ஆட்சியில மாதத்துக்கு ஒரு முறை குறைதீர்க்கும் முகாம் நடத்தணும் சொன்னார். சனிக்கிழமை மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று குடும்ப அட்டைதாருக்கு வட்டம் தோறும் மாதத்திற்கு ஒரு முறை குறைதீர்வு முகாம் நடத்தப்பட்டது. மே 2021 முதல் மார்ச் 2025 வரை அதாவது குடும்ப அட்டையில பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், அட்டை வகை மாற்றம் போன்றவற்றால் 2,01,785 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு தீர்க்க வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விலை கட்டுப்பாட்டு நிதியம் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் வெளிச்சந்தையில் இன்றியமையா பண்டங்கள் விளையாட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் ரூபாய் 100 கோடி நிதியில் விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட இன்றியமையா பொருட்கள் விலை உயரும் போதெல்லாம் கூட்டுறவு பண்ணை, பசுமை கடைகள், கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் மலிவு விலையில் விற்பனை செய்வதன் மூலம் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக மாநில மற்றும் நுகர்வோர் குறைதீர் ஆணையில் காலியாக இருந்த 31 தலைவர் மற்றும் 56 உறுப்பினர் பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்பட்டன. தற்போது காலி பணியிடங்கள் நிரப்படும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக மே 21 அன்று மாநில அளவில் நிலுவிலிருந்த 3,968 வழக்குகளும் மாவட்ட அளவில் நிலுவிலிருந்த 11,252 வழக்குகளுடன் அதற்கு பின்னர் கடந்த 4 ஆண்டில் மாநிலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 5,943 வழக்கிலும் மாவட்ட அளவில் தாக்கல் செய்யப்பட்ட 19,914 வழக்குகளையும் தீர்வு கண்டு விரைந்து முடித்ததால் தற்போது மாநில அளவில் 4,181 வழக்குகள் மட்டும் உள்ளது. மாவட்ட அளவில் 4,229 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. 20 மாவட்டங்களில் 100க்கும் குறைவான வழக்கிலே நிலுவையில் உள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்த விழிப்பு பணி நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. நுகர்வோர் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாராட்டு கேடையும் நுகர்வோர் மன்றங்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகின்றன. உலக நுகர்வோர் நாள், தேசிய நுகர்வோர் நாள் கொண்டாட்டங்களுடன் மாவட்டந்தோறும் பயிற்சிகள், மராத்தான் ஓட்டம், உணவு திருவிழா போன்றவை தொடர்ந்து நடத்தப்பட்டு நுகர்வோர் விழிப்பு பணி பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. மாண்பு முதலமைச்சர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு வழிப்படுத்தலும் குற்றங்களை தடுப்பதற்காக திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் 2 காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் புதிதாக 2 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டனர். புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் 6 புதிய அலகுகள் ஏற்படுத்தப்பட்டன. 7/5/2021 முதல் 31/3/2025 வரையான நமது ஆட்சி காலத்தில் 27,69,68,709 ரூபாய் மதிப்பிலான பொது விநியோக திட்டப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மொத்தம் 35,569 வழக்குகள் பதியப்பட்டு 36,593 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது விநியோக திட்டப் பொருட்களின் தொடர் கடத்தலில் ஈடுபட்ட 301 நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 7,295 வாகனங்களை கைப்பற்றப்பட்டுள்ளன. 8,611 வாகனங்கள் ஏலம் மூலம் தீர்வு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியின் இதே காலத்தை ஒப்பிடும்போது
3 மடங்குக்கு மேலான அரிசி மற்றும் கலப்பட பெட்ரோலிய பொருட்கள் உள்ளிட்ட இதர பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2 மடங்குக்கு மேலான கைதுகள். வாகன கைப்பற்றலில் 63% அதிகம். எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கையால் வாகன கழிவில் 7 மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.